இருங்கண்ணா சொல்றேன். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பிரஸ் மீடியா நண்பர்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சந்தோஷம். ஒரு ஹாப்பி நியூ இயரை ஹாப்பி ஆக்குறது உங்களோட பிரசன்ஸ் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த இயர் ஆஸ் ஆர்டிஸ்ட் ஆர் சினிமா சார்ந்த இந்த குழு எல்லாரும் உங்களை மீட் பண்றதுக்கு, அதுக்கு லாரா இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு புது டீமோட ஒரு ஆனஸ்டான முயற்சி. பிரஸ் மீடியா நண்பர்கள் பார்த்த பிறகு வெளியில அவங்களோட கமெண்ட்ஸ் சில விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. உங்களோட வியூ பாயிண்ட்டும் உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட ஃபீட்பேக்கும் எதிர்பார்த்து இந்த முழு டீம் காத்துக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ. அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் வீடியோ அனைத்து நண்பர்களுக்கும் இரவு நேர வணக்கங்கள். என்ன மாதிரி ஒரு சாமானியன் ஒரு படத்தை கொண்டுட்டு வரணும்னா எங்க டீம் அசோக் சார், வரிகி சார், என்னோட டைரக்டர் மணிமூர்த்தி, மியூசிக் டைரக்டர், மற்ற எல்லாரும் உங்களுடைய உழைப்பு தான் என்ன இந்த இடத்துல உட்கார வச்சிருக்குது. இவரோட உழைப்பு இல்லாம நான் அந்த படத்தை கொண்டு வந்திருக்க முடியாது. அவருக்கு நன்றி. இதுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்துருப்பாங்க. நீங்க இந்த படத்தை எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போறீங்களோ அப்பதான் என்ன மாதிரி சாமானியங்கள் அடுத்தடுத்து படம் எடுக்கிறதுக்கு இண்டஸ்ட்ரிக்கு முன் வருவாங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரையும் இந்த புத்தாண்டு அன்னைக்கு மீட் பண்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுவும் லாரா திரைப்படத்தோட ஃப்ரெஷ் ஷோல மீட் பண்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஒரு நம்ம ப்ரொடியூசரோட ஒரு முயற்சி, ஒரு கனவு. அந்த கனவு இப்போ உங்க முன்னாடி பிரசன்ட் பண்ணி இருக்கு. இதோட சக்சஸ் வச்ச ஒரு மீண்டும் மீண்டும் நிறைய படங்கள் எடுக்கணும் என்று நான் ஐ ஹோப் தி ட்ரீம் கம்ஸ் ட்ரூ. அவர் அது ஏற்கனவே ஒரு மேடையில சொல்லியிருக்காரு, பேஸ்ட் ஆன் தி சக்சஸ் இன்னும் நிறைய படங்கள் எடுப்பேன் அப்படின்னு. ஸோ அந்த படம் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். பிரஸ் மீடியா நண்பர்கள் எல்லாரும் நீங்க வந்து இந்த படம் பார்த்து உங்களோட கருத்துக்களை, உங்களோட வியூ பாயிண்ட்ஸை பகிர்ந்துட்டு படம் மேலும் சக்சஸ்ஃபுல் ஆகும் என்று நம்புறேன். தேங்க்யூ, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் திலீப் குமார். இந்த படத்துல சத்யான்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். நான் ஒரு பேசிக்கலா தியேட்டர் ஆர்டிஸ்ட். நிறைய ஆடிஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். பட் ஆனா எனக்கு மணிமூர்த்தி சார் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நிறைய நிறைய கலைஞர்கள் எவ்வளவு ஆடிஷன்ஸ் அட்டன் பண்றோம், ஆனா ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்க்கு நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுல இந்த நாரா படத்துல வந்து உண்மை சம்பவத்தை வச்சு ஒரு மையமா எடுத்தாங்க. ஸோ அந்த கேரக்டர் கதாபாத்திரமா நாங்க எல்லாரும் மாறணும்னு சொல்லிட்டு நிறைய எஃபர்ட் எடுத்தோம், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம், நிறைய பிராக்டிஸ் பண்ணி இந்த படத்துக்காக நாங்க வந்து உழைச்சி இது பண்ணியிருக்கோம். ஸோ அவுட்புட் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் டெபியூட் படம். ஸோ உங்க மக்களாகி நீங்களாம் சப்போர்ட் பண்ணணும்னு நாங்களாம் ஆசைப்படுறோம். ஸோ இந்த மாதிரி எங்களோட சின்ன சின்ன கலைஞர்கள் இப்ப வளர்ந்து வர ஒரு ஸ்டேஜ்ல தான் நாங்க இருக்கோம். ஸோ உங்க மாதிரி ஒரு மீடியா சப்போர்ட் எங்களுக்கு முக்கியமான தேவையா நான் கருதுறேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த கார்த்திகேசன் சார் அண்ட் டைரக்டர் மணிமூர்த்தி சார், அதே மாதிரி கோ டைரக்டர் எங்க ஆல்பர்ட் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம எல்லாருமே மீடியான்ற ஒரு குடும்பம் மாதிரி எல்லாருமே, அதுவும் இந்த புத்தாண்டு லைக் ஆங்கில புத்தாண்டுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த ஜெயான் ஒரு கேரக்டர் பண்ணிருக்கிற லாரான்ற படத்துல நீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்க. சோ இது வந்து ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர். ஏன்னா இது ரொம்ப போல்டான கேரக்டர். யாருமே அவ்வளவு சீக்கிரம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு ப்ராஸ்டிடியூட்ன்றதுனால யாரும் அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க. பட் இந்த வாய்ப்பு கொடுத்த மணிமூர்த்தி சார், டைரக்டர் சார் மற்றும் கார்த்திகேசன் சாருக்கும் ரொம்ப நன்றி. என்னை ரெக்கமெண்ட் பண்ண மியூசிக் டைரக்டர் சாருக்கும் ரொம்ப நன்றி. அவர் இல்லைன்னா இது நடந்திருக்காது. ஸோ இந்த போல்டான கேரக்டர் நான் உடனே ஓகே சொல்லிட்டேன், எந்த ஒரு செகண்ட் தாட்ஸுமே இல்லாம. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. என்னை வந்து படம் பார்க்க வைக்கிறது ரொம்ப கடினமான விஷயம். பட் அவர் ஜெயிச்சிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் மீடியா உங்க சப்போர்ட் இங்க எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்க சப்போர்ட் என்னைக்குமே எங்களுக்கு தேவை. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மணிமூர்த்தி, இந்த படத்தினோட இயக்குனர். ஜனவரி 1, 2025 இந்த வருஷத்தோட முதல் நாள் உங்க கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புத்தாண்டு இந்த ஒரு வாய்ப்பு நாங்கள் எதிர்பார்த்தது இல்லை.
ஆனா இந்த நாள் இப்படி அமையணும்னு இருந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாரும் வந்ததுக்கு. உங்களுடைய இந்த நாளை இங்க செலவிடுறதுக்கு உங்களுக்கும் நன்றிகள். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். எங்க டீம், குரூ, ப்ரொடியூசர், ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன், கடவுள் நிலை, எங்களுடைய அசிஸ்டன்ட் வரைக்கும் எல்லாருமே ரொம்பவே இந்த படத்துக்காக கஷ்டப்பட்டு தான் இந்த படத்தை கொண்டு வந்திருக்கோம். ஸோ எல்லாரோட உழைப்பும் இதுக்கு ரொம்ப பெரிய பங்கு இருக்கு. அண்ட் அசோக் சார் அண்ட் வர்கீஸ் சார் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்டிஸ்டுமே ரொம்பவே டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ணாங்க. தேங்க்ஸ் டு ஆல் அண்ட் டெக்னீஷியன்ஸ், எங்களோட எடிட்டர், டிசைனர், மியூசிக் டைரக்டர், கேமராமேன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஹாய், என் பேர் ரகுஷான் குமார். இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டராக இருக்கேன். இது என்னோட அஃபிஷியலாக 2வது படம் ரிலீஸ் ஆகிற படம். ஸோ தேங்க்ஸ் டு மணிமூர்த்தி அண்ட் ப்ரொடியூசர் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நீங்கள் படம் பார்க்குறப்போ உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அடுத்த படத்தில் நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு எல்லாரும் அது நியூ இயர் அன்னைக்கு வந்து எங்கள் படம் வந்து பார்க்குறேன். அது எங்களுக்கு பெரிய இதாக இருக்கு. தேங்க்யூ. என்ஜாய் பண்ணியிருக்கேன். கூட நடிச்ச வர்ஷினி, திலீப், பாலா எல்லாரும் கோஆர்டிஸ்ட் எல்லாரும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. டைரக்டர் சார் வந்து இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப பிடிச்சி பண்ணேன் இந்த கேரக்டரை. அது ஸ்கிரீன்ல தெரியுதுன்னு நான் நம்புறேன். நல்லா இருந்தது எனக்கும் பாக்குறதுக்கு. நல்ல ஸ்கோப் இருந்தது இந்த படத்துல. ஒரு சின்ன சின்ன ரோல்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன் நிறைய படங்கள்ல. பட் இது வந்து ரொம்ப ஸ்கோப்ஃபுல்லா, நல்ல ஒரு ஸ்கோப்போட இந்த கேரக்டர் இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது பண்றதுக்கு. வாய்ப்பு கொடுத்த கார்த்திகேசன் சார் அவருக்கும் மணிமூர்த்தி சார் அவருக்கும் மிக்க நன்றி. உங்க மீடியா சப்போர்ட்டை நாங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். எல்லாம் நல்லபடியா போகுன்ற நம்பிக்கை இருக்கு. ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. ஹாய், இங்கே வந்திருக்கும் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே வெல்கம், வணக்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த படம் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் படம் கூட. நான் எப்படி பண்ணியிருக்கேங்கிறது நீங்கள் மக்களாகி நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. 2வது பார்த்தீங்கன்னா என்னுடைய டைரக்டர், அப்புறம் ப்ரொடியூசர் சார், கோ டைரக்டர் சார், அப்புறம் மியூசிக் டைரக்டர், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். எனக்கு நிறைய விஷயங்கள் செதுக்குனதுலேருந்து எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுத்ததுலேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நன்றி. இந்த படம் வந்து ஃபேமிலியோட எல்லாருமே வந்து தியேட்டர்ல வந்து பாருங்க, பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி புதுசா நாங்க வர கலைஞர்ஸ் எல்லாம் நீங்க தான் மேல மேல நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போகணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதே மாதிரி சார், அசோக் சார் சொல்லவே தெரியல, சார் வந்து சூப்பரா கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அசோக் சார், வர்கீஸ் சார் எல்லாருக்குமே நல்ல ஸ்கோப் இருக்கு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் டைம் சாரி, என்னோட பேர் வந்து பாலா, உண்மையான பேரு. என்னோட கேரக்டர் பேரு லாரன்ஸ். எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எதுவும் இல்லை சார். ஆக்சுவலா லாரன்றது அந்த ஒரு கேரக்டருக்காக நாங்க டிசைன் பண்ணது. ஸோ அதுக்கு நியரஸ்டா தான் லாரன்ஸ் அந்த நெகட்டிவ் கேரக்டருக்கும் அமைஞ்சது. ஸோ அடுத்து 4-5 டைட்டில்ஸ் யோசிக்கும் பொழுது இது கொஞ்சம் கேட்சியாகவும் எங்க டீம் எல்லாருக்குமே அது பிடிச்சதாகவும் இருந்தது. ஸோ அப்படி செலக்ட் பண்ணதுதான். தேங்க்யூ. ரிவீலே பண்ணல. எங்களுக்கு போஸ்டர் வந்த போதுதான் லாரான்ற டைட்டில் எங்களுக்கு ரிவீல் ஆச்சு. ஏன், அதுக்கு என்ன காரணம்? இல்ல, எடுத்து முடிக்கிற வரைக்குமே நடிச்ச எல்லா ஆர்டிஸ்டுமே இது என்ன கதை அப்படின்றது வந்து அவங்களுக்கு பெருசா புரியல. சொல்ல போனா என்ன எடுத்துட்டு இருக்கோம், ஏன்னா எல்லாத்துக்குமே தனித்தனியா ட்விஸ்ட் இருக்கும். ஸோ ஒரு கேரக்டர் வந்து இன்னொரு கேரக்டரோட பெருசா டிராவல் இருக்காது. ஆனா ஸ்கிரீன் பிளே நான் கனெக்ட் பண்ணிருப்பேன். ஸோ ஆர்டிஸ்டா பார்க்கும்போது அவங்களுக்கு அது தெரியாது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு கதையே பெருசா புரியல. நான் சொந்த வச்சு அப்படியே பண்ணிருக்காங்க. அதனால பெருசா டைட்டில் ஃபைனலா பார்த்துக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் அது எதுவும் மாத்தல, ஆரம்பத்திலேயே முடிவு பண்ணதான். அதை அப்படியே கரெக்டா வச்சிட்டோம். தேங்க்யூ. ஆமா சார். அந்த பொண்ணு வந்து அந்த ஒரு இயக்கத்தோட தொடர்புல இருப்பாங்கன்ற மாதிரி கனெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ இவர் வந்து ஒரு அரசியல்வாதி, ஒரு முஸ்லீமா இருந்து ஒரு அரசியல்வாதி, அதுவும் எந்த விதத்திலையும் கரப்டட் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நபர். அந்த பொண்ணு சம்பந்தமில்லாத ஒரு சின்ன பிரச்சனைனால அவங்க ஆசிரமம் க்ளோஸ் பண்ற லெவலுக்கு போயிருக்கு. அது லாஜிக் எரர் மாதிரி தெரியலைங்க சார். சொல்லுங்க சார். ஆமா ஆமா
ம். அந்த கேரக்டர் தெளிவா பதில் சொல்லுவாரு. அப்படி இந்த பொண்ணுக்கும் நம்மளுடைய ஆசிரமத்துக்கும் என்ன தொடர்பு, உனக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன தொடர்புன்ற கேள்வி வந்தால் நம்ம ஆசிரமத்தோட நிலைமை என்ன ஆகும்? இதையும் மூடிட்டா ஏற்கனவே அந்த ஆசிரமத்தை விட்டு துரத்து வரப்பட்டதுனாலதான் அந்த பெரியவங்க எல்லாத்தையும் நீ தடுத்து வச்சிருக்க. இனிமே இங்க இருந்தே துரத்தி விட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? ஓகே, கதாநாயகன் வந்து ரொம்ப நல்லவரா வச்சிட்டோம். அவருக்கு ஒரு ஜாலியான பர்சன். இவருடைய கேரக்டர் அப்படி டிசைன் பண்ணிருக்கோம். அவரு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணாரு. ஃபர்ஸ்ட் தடவைன்றதுனால இல்ல அந்த ஷாட் வந்து ஒரு 10 டைம் போச்சுன்னு வைங்களேன். அது அவருக்குமே ஒரு சின்ன பதட்டம் இருந்தது. ஏன்னா இல்ல சத்தியமா 2 பேர் விருப்பமும் கிடையாது. எனக்கு பெஸ்டா வரணும்ன்றதுனால ட்ரை பண்ணோம். என்னைக்குல நீங்க டக்குன்னு கேட்டதுனால ஒரு குத்துமதி போக சொன்னேன். சார் சொல்லுங்க சார். முத்தம் கொடுத்த அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்களா சார்? 10 தடவை அப்படின்னா அது ரீசென்ட்லி மேரிட் சார். ஆமா, இல்ல படம் எடுக்கும் போது 3 மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு. 90 டேஸ்ல எனக்கு ஷூட்டிங். அப்படி இல்ல சார், முத்தம் கொடுக்க தெரியும் சார். ஆமா, முத்தம் நான் கொடுக்க தெரியல நான் சொல்லவே இல்லையே சார். முத்தம் கொடுக்க 10 டேக் போகுதுன்னா பின்னாடி பீச் சீன் சார். அது பின்னாடி யாரோ நடந்துட்டு இருந்தாங்கன்னா திருப்பி ஒரு ரீடேக் போகுது, இல்ல லைட்டிங் எரர் ஆகுது. திருப்பி நாங்க ஒரு சீன்ல வந்து 2 பேரும் அவங்க அந்த சைடு உட்காந்து இருக்காங்க, ஃபேஸ் கேமரா பேஸ் பண்ணிருக்காங்க. நான் சைட்ல இருந்து மேல ஏறி வந்து திருப்பி கிஸ் அடிக்கணும். சோ அந்த இடத்துல ஒரு 2-3 பின்னாடி ஏதாவது ஒண்ணு ஆகுது. ஒரு டைம் நாங்க மிஸ் பண்றோம். அந்த மாதிரி தான் மிஸ் ஆச்சு சார். அடிக்க தெரியாம மிஸ் பண்ணல, பதட்டத்துல 2-3 டைம் மிஸ் ஆச்சு சார். சார் கிஸ் நல்லாவே அடிப்பேன் சார், அடிக்க தெரியாதுதான் இல்ல. கல்யாணம் ஆனதுனாலதான் சார் பதட்டம். வீட்டுல எங்க பாத்துட்டாங்கன்னா தெரியும். வீட்டுல இன்னும் தெரியாது சார், நான் இந்த சீன் பண்ணிருக்கேன்னு தெரியாது. இல்லைங்க சார், ஆக்சுவலா அந்த கேரக்டர் டிசைன் பண்ணும்போது என் ஃப்ரெண்டு பேர் மெஹரூப். டக்குன்னு அது தோணுச்சு. இந்த படத்துல வந்து ஒவ்வொரு கேரக்டருக்குமே அவங்களுடைய பேரை தான் அதிகமா யூஸ் பண்ணிருப்பேன். இன்ஸ்பெக்டருக்குமே அவருடைய ஒரிஜினல் பேர் கார்த்திகேசன். அது ஏன் மாத்தணும்னு எனக்கு பெருசா தோணல. ஓகே, அப்படியே இருக்கட்டுமே, லைவா அது ஒரு கேரக்டரோட நேமும் ஈஸியா ரிஜிஸ்டர் ஆகும். ஒருவேளை கேரக்டரா வரும்போது கார்த்திகேசன் பேர் பதிவு பண்றதுக்காக தான் அவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டாரு. அதே போல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒரிஜினல் நேம் யூஸ் பண்ணிருப்பேன். அதே போல இந்த எஸ்ஐ கேரக்டர் எழுதிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட் ஆல்பர்ட் பக்கத்துல இருந்தாரு, அவருக்கு ஆல்பர்ட்னு பேர் வச்சிட்டேன். அந்த மாதிரி மெஹரூஃப்னு வச்சதுனால அவங்க அப்பா முஸ்லீம் ஆயிட்டாரு, அவ்வளவுதான். அது போக ஹிந்து முஸ்லீம் சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் நாங்க தேவைப்பட்டுச்சு. அந்த அல்லா பாடல், அடுத்து அந்த பகுதியில் நடக்கிற விஷயங்கள், சோ அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும்போது இது பெட்டரா இருக்க மாதிரி இருந்துச்சு எனக்கு. அந்த வேரியேஷன், அந்த கதை களத்துக்கும் அந்த கான்ட்ராஸ்டுக்கும் நிறைய எனக்கு என்ஹான்ஸ் ஆச்சு. என்ஹான்ஸ் ஆனதுனாலையும் அது ஸ்ட்ரைக் ஆனதுனாலையும் அந்த கேரக்டர் நேம் வந்து அப்படியே வச்சது. பட் முஸ்லீமா இருந்தா அந்த இடத்துல எனக்கு கேரக்டர் எலிவேஷன் கிடைச்சது, அதனால நான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஓகே, ஓகேங்க சார். ரொம்ப ஆசைப்படுறாருன்னு இருக்கு அவரு இந்த மாதிரி படத்தை. இல்ல இல்ல, அப்படி அந்த மாதிரி படம் பார்க்கணும்னா நீங்க எங்க படம் பார்க்க தேவையில்லை. இல்லைங்க சார், அது அதுக்காக எடுத்தது இல்ல. அந்த ஓகே. சாரி ஐயா. எனக்கு அது பெருசா உடன்பாடு இல்லை.
அந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா நாட் ஆஃப் த ஸ்டோரி ப்ரொடியூசர் சொன்னாரு. அதை வந்து நான் பல கிளைக்கதைகளோட திரைக்கதை அமைச்சேன். என்னோட கிரியேட்டிவிட்டியில அது அந்த அளவுக்கு நான் ரொம்ப வல்கரா எடுக்கிறதுல எனக்கு கொஞ்சம் உடன்பாடு குறைவாகவும் இருந்தது. அதை மீறி நான் எடுத்ததையும் சென்சார் பாதி கட் பண்ணிட்டாங்க, இவ்வளவு வேண்டாம்னு சொல்லி. நான் விஷுவலா எதையுமே அதுல காட்ட விரும்பல, அதனால எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரி எந்த ஒரு ஷார்ட்ஸுமே நான் பயன்படுத்தல. அதுவும் எனக்கு அவ்வளவுதான் இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருந்தது. சொல்லுங்க சார். இந்த கேரக்டருங்க சார், இந்த படத்தோட ப்ரொடியூசர் மட்டும் ஃபர்ஸ்ட் இல்ல. நான் வந்து 25 வருஷமா நடிக்க ட்ரை பண்ணேன். எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காதனால நான் பில்டர், ஒரு லேபர் கான்ட்ராக்ட் எடுத்து, மெட்டீரியல்ஸ் கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு பில்டரா ஆகி அப்படி ஒரு படம் எடுக்க வந்தேன். நான் ஒரு லீடு கேரக்டர் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். அதே மாதிரி என்னுடைய சின்ன வயசுல 92ல வந்து எங்க ஊர்ல ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து ரொம்ப கண்டிப்பான ஒருத்தர். காரைக்காலை பத்தி உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஜாலியான ஊர். 100 ரூபாய்க்கும் ஜாலியா இருப்பான், 10,000 ரூபாய் ஜாலியா இருப்பான். காரைக்கால் உங்களுக்கு தெரியும், 10 ரூபாய்க்கு சாராயம் கிடைக்கும், 20 ரூபாய்க்கு பிராண்டி கிடைக்கும். அங்க ஃபுல் அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். நான் வந்து ஃபருக் மரைக்காய வந்து பார்த்துட்டே இருந்தேன். அவரு சாயலும் நம்ம சார் சாயலும் ஒரே மாதிரி இருந்தோம். அது அவருக்கு தெரியும், ஃபருக் மரைக்காய் யாரு, அவரு காரைக்கால் தான் அவருக்கு தெரியும். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா காரைக்கால் அம்மையார் கோயில் ஃபேமஸ், ஆனா மாதா கோயிலும் ஃபேமஸ், பள்ளிவாசலும் ஃபேமஸ் எங்க ஊர்ல. இப்ப ஒரு படம் எடுக்கும் பொழுது எல்லா ஆடியன்ஸும் நம்ம கொண்டு வரணும். அதான் சார் மாதம் திருவிழா சொன்னாங்க, காரைக்கால் அம்மையார் கோயில் திருவிழா. அது மாதிரி எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா எம்எல்ஏ சம்மதங்கிற மாதிரி எல்லாருமே காரைக்கால்ல இருக்கும். என்னுடைய பார்வையில வந்து எல்லாருமே படத்துல இருக்கணுங்கிறதுனால நான் டைரக்டர் வந்து இத மாதிரி இருக்கணும் விஷயம் அப்படிங்கறத அவர்கிட்ட நான் கன்வே பண்ணேன். சரி சார். இல்ல அடுத்த படத்துல நான் வில்லனா பண்றேன் சார். இன்னொரு படம் பண்ணிருக்கேன், வில்லனா பண்ணிருக்கிறேன். அடுத்த படம் நெக்ஸ்ட் வருது, அடுத்த படம். ஓகே சார். இல்ல சார், நான் ப்ரொடியூசர், அதெல்லாம் ப்ரொடக்ஷன் நானே பாக்குற மாதிரி ஆகி போச்சு. எப்போதும் நம்ம டென்ஷனாவே வச்சிருப்பாங்க, அதனால கேரக்டருக்கு சூட்டபிள் ஆயிடுச்சு. தெரியும் இல்லையா, ஒரு படத்துல வந்து ஒரு சின்ன ப்ரொடியூசரு ஒரு டீமை வச்சுட்டு நம்ம நகர்த்து போனோம். எனக்கு சினிமா உடம்பு தெரியும் சார். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய பேர் பார்த்ததுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணேன். அது சப்போர்ட்டுக்கு நிறைய நம்ம வர்க்கி சார், அசோக் சார், நம்ம டீம் எல்லாமே சப்போர்ட்டா இருந்தாங்க. எனக்கு நம்ம டீம் சப்போர்ட் இருந்தாலும் இந்த படத்தை சீக்கிரமா கொண்டு வர முடிஞ்சது. நான் ஒரு சின்ன ஒரு பில்டர் தான், பெரிய ஆளு கிடையாது. இங்க சாரிகிராமல் வளசல பக்கம், கோடம்பாக்கம், புளியூர், பவரோசம் எல்லாம் சமுத்திர போன்றெல்லாம் சுத்தின ஆளு தான். நான் சென்னை பத்தி தெரியும், வந்தப்பயே ஷூ எல்லாம் கட்டிட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கு வேணும்னு. எனக்கு அது சென்னை பத்தி தெரியும். அது மாதிரி நல்லா ட்ரைனிங் நிறைய எடுத்திருக்கிறேன் எனக்கு, அதனால நம்மளோட யாரையும் ஏமாத்த முடியாது. நஷ்டம் வராது சார், எனக்கு தெரிஞ்ச சின்ன பத்தி தெரிஞ்சா வந்திருக்கிறேன். நஷ்டம் வராது, கான்ஃபிடண்டா இருக்கு. ஓகே ஓகே, சரி சரிங்க சார். சரி சரிங்க சார். சரிங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். நன்றி மேம். எனக்கெல்லாம் ஆசீர்வாதங்கள் தான்.